மேம் நான் சில ஃபுட்ஸ் எல்லாம் சொல்கிறேன். அது சாப்பிடும்போது ஸ்கின் என்னென்ன மாதிரி டேமேஜ் ஆகுன்றது சொல்ல முடியுமா? ஓகே. சாக்லேட். ஓகே, சாக்லேட்ஸில் வந்துட்டு அகைன் ஒரு ப்ராசஸ்டு ஃபுட்டு. ஒன்று ஆக்னி, பிக்மெண்டேஷன், இந்த கழுத்தில் கருப்பாகிறது, வாயை சுற்றி பிக்மெண்டேஷன் வர்றது. ஆல்சோ சில பேருக்கு எக்ஸிமா சொரியாசிஸ் இருக்குன்னா அது கூட ட்ரிகர் ஆகிறதுக்கு, இன்னும் ஜாஸ்தியாக ட்ரிகர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஃபாஸ்ட் ஃபுட்ஸ். எல்லா ஃபாஸ்ட் ஃபுட்லேயுமே காமனாக வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான். ஸோ பிக்மெண்டேஷன், உங்கள் கழுத்துக்கு பின்னாடி அதிகமாக பிக்மெண்ட் ஆகுறது, அகாந்தோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த பிக்மெண்டேஷன் அதிகமாக வரும். ஃப்ரைட் ஐட்டம்ஸ். சேம் ஃபாஸ்ட் ஃபுட்ஸ்க்கு என்ன சொல்லணும் அதே தான் ஃப்ரைட் ஐட்டம்ஸ்க்கு கூட சேர்ந்து அக்னியும் வரும். டெய்ரி ப்ராடக்ட்ஸ். டைரி ப்ராடக்ட்ஸை நீங்கள் ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஒன்று நம்ம நேச்சுரலாக வரக்கூடிய பால், தயிர், மோர், இது எல்லாமே ஓகே தான் நீங்கள் லிமிட்டடாக வந்துட்டு எடுக்கும்போது. பட் இதை ஜாஸ்தியாக எடுக்கும்போது ஏட்டோபிக் டெர்மடைட்டிஸ், பிக்மெண்டேஷன் அதிகமாகிறது, உங்கள் பாடியில் இருக்கிற இன்ஃப்ளமேஷன் அதிகமாகிறதுனால டேண்ட்ரஃப், ஆக்னி ஆஸ் வெல் அஸ் சொரியாசிஸ், எக்ஸிமா அதிகமாகிறது கூட வரலாம். கெஃபைன். கெஃபைனால டைரெக்டாக டேமேஜ் கிடையாது அஃப்கோர்ஸ். பட் நீங்கள் அதில் பால், அது கூட சர்க்கரை எல்லாம் சேர்த்து நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 3-4 அப்படின்னு போச்சுன்னா உங்களோட அப்சார்ப்ஷனை வந்துட்டு அது ரெடியூஸ் பண்ணும். அதாவது நீங்கள் நிறைய காய் சாப்பிட்டாலும் பழம் சாப்பிட்டாலும் அது வந்துட்டு நியூட்ரியன்ஸ் எடுத்துகிட்டு போய் உங்களோட பிளட் ஸ்ட்ரீமில் சேர்க்காம கெஃபைனால அது ரெடியூஸ் ஆகும். அதனால ஹேர் ஃபால் வரலாம். இன் லிமிட்டட் குவான்டிட்டி கெஃபைன் இஸ் ஓகே. நம்ம எல்லாரோட ஃபேவரட் பீட்சா, பர்கர், மைதா, சீஸ், கண்டிப்பாக ஆக்னி, ஹைப்பர் பிக்மெண்டேஷன் ஒரு பெரிய இஷ்யூ இது ரெண்டுத்துலையுமே.